ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வந்துட்டு கல்யாண வீட்டிலலாம் வைப்பாங்கல்ல ஒரு ரசம், அந்த ரசத்துக்கு போடுற ரசப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு எங்கள் ஏரியாவில் கல்யாணம் மற்ற ஃபங்க்ஷனுக்குலாம் சமைக்கிற ஒரு சமையல்காரர்கிட்டேருந்து கேட்ட ரெசிபி. இது வந்துட்டு ஒருத்தவங்களுக்கும் வந்துட்டு இது வித்தியாசப்படும். பட் அவர் எப்படி பண்ணுறாரோ அந்த ஃபார்மேட் வந்துட்டு நான் கேட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு எனக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சமாக செஞ்சுருக்கேன். உங்களுக்கு நிறைய வேணுனாக்கா அப்படியே வந்து டபுள் ட்ரிபிள் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதை பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன், நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற பருப்பு. அதுக்கப்புறமா 5 பெரிய காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட நீட்டு மிளகாயாக இருந்தால் 10 மிளகாயை சேர்த்துக்கோங்க. அப்புறமா வந்துட்டு ஒரு 3 சின்ன பீஸ் வந்துட்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 10 கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுப்பு அதிகமாக வைக்காதீங்க, மிதமான தீயில் வச்சு வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி இதை கருகவும் விட்டுறாதீங்க. இதை வந்துட்டு கண்டினியூஸாக வந்து வறுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து வாசம் வந்துடுச்சு, இதோட கலரும் மாறல, எல்லாம் அப்படியே இருக்குது. இப்போ வந்துட்டு இது ஒரு தட்டில் கொட்டி ஆற வைக்கணும். இந்த மாதிரி ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் இதை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொரப்பான பவுடர் அரைச்சிக்கணும், ரொம்ப ஃபைனாக அரைக்காதீங்க. ஸோ இப்போ பாருங்கள், ரசம் பொடி அரைச்சாச்சு. நான் வந்துட்டு ரொம்ப நைஸாலாம் அரைக்கல, ஓரளவுக்கு கொரப்பாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரசம் வைக்கும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் ரசத்தில் அது மிதக்கும். ஸோ இப்போ இதை வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நல்லா காய வச்சிடலாம். ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் இது இப்படியே ஓப்பன் ஏர்லேயே இருக்கட்டும். 5-10 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்துட்டு இது வேறு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. எப்போ ரசம் போடணுமோ அப்போ நீங்கள் செஞ்சுக்கலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலலாம் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு இது கரெக்டாக வரும். நாங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை ஃப்ரெஷ்ஷாக அரைப்போம். உங்களுக்கு பல்காக வேணும்னாக்கா இது அப்படியே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் அதிகமாக அப்படியே டபுள் ட்ரிபிள்னு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக சேர்த்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ரசம் பொடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கல்யாண ரசப்பொடி வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி வித்தியாசப்படும். எங்கள் ஏரியா சமையல்காரர் எப்படி பண்ணுறோம் அந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன். ஆனால் இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.